வணக்கம். நிஃப்டி ஜூன் ஃபியூச்சர்ஸ் ட்ரெண்டு ஜூன் 25, 2026 உண்டான யுக்திகள் அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் மற்றும் டெலிவரி ட்ரேடர்ஸ்க்கு பொருந்தும். வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் காலை 8:32 ஜூன் 25, 2026. இப்போ நேற்று எதிர்பார்த்தது இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் எதிர்பார்த்தது இந்த டார்கெட்டை. ஆனால் டெலிவரி ட்ரேடர்ஸ் தான் காப்பாற்றிருக்காங்க. அவங்களுடைய டார்கெட் 23,784. பாருங்கள், நேற்று 23,805.10 வரை வந்துட்டு இங்கேருந்து அப்படியே ரீபவுண்ட் ஆயிடுச்சு. அப்போ டெலிவரி ட்ரேடர்ஸோட டார்கெட் தான் காப்பாற்றிருக்கு. சரி, இப்போ இதை பொறுத்த வரையும் இன்ட்ராடே ட்ரேடர்ஸை பொறுத்த வரையும் டூ வே ட்ரெண்டுன்னு நினைக்கிறாங்க. நேற்று நல்ல ரெக்கவரி இருந்த போதிலும் இருமுனை ட்ரெண்டு தான் இருக்கும் என்று கருதுகிறார்கள். அதாவது இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் எதிர்பார்க்குற நிலைகள் என்னென்னா, ஏற்றம் இருந்தால் 24,364 புள்ளி என்ற நிலை வரை ஏற்றம் இருக்கும். அதே சமயம் 24,364க்கும் 24,677க்கும் இடையில் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் விற்கத் தொடங்குவார்கள். அதே சமயம் இதை கடக்கக்கூடாது. இதுதான் எதிர்பார்ப்பு. சரி, இறங்கினா எதுவரை இறங்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 23,739 வரை இறங்கலாம். அப்புறம் இந்த நிலைகள் 23,739க்கும் 23,427க்கும் இடையில் ரீபவுண்ட் இருக்கலாம் என்று இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் கருதுகிறார்கள். இதை உடைக்கக்கூடாது. இதுதான் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் எதிர்பார்க்குற நிலைகள். ஆனால் இன்ட்ராடே ட்ரேடர்ஸு இவ்வளோ ஆம்பிஷியஸாக, அதாவது ரொம்ப அதிகமான நிலைகளை எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் டெலிவரி ட்ரேடர்ஸோ அவங்க நினைக்கிறது வேறு. அவங்க என்னென்னா, இந்த வாரத்துக்கே உண்டான நிலைகள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 24,193 கடக்கும். அப்புறம் இந்த வார க்ளோசிங் 24,193க்கும் 24,329க்கும் இடையில் இருக்கும் என்று டெலிவரி பேஸ்டு ட்ரேடர்ஸ் கருதுகிறார்கள். அதே சமயம் அந்த கருத்து பொய்யாகி கீழே விழுந்தது என்னன்னா, இது கீழே விழுந்து இது சப்போர்ட் ஜோன், அதாவது 23,921க்கும் 23,784க்கும் இடையில் ரீபவுண்ட் இருக்கும் என்று கருதப்பட்டது. சரியாக இந்த நிலைகளில் ரீபவுண்ட் இருந்தது. அதனால் கீழ்நிலையில் சப்போர்ட் வந்துருச்சு. இப்போ என்னென்னா, அதாவது இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் எதிர்பார்க்குறது இந்த டார்கெட்டை அட்லீஸ்ட் 24,364 அப்படின்னு. ஆனால் டெலிவரி ட்ரேடர்ஸ் எதிர்பார்க்குற வாரத்துக்கே உண்டான நிலைகள் இது. ஆனால் நேற்றைய க்ளோசிங்கை வச்சு பார்க்கும்போது டெலிவரி ட்ரேடர்ஸ் எதிர்பார்க்குற இந்த நிலைகள் கூட வராது என்று கருதுகிறார்கள். அவர்கள் எதுன்னா, இந்த நிலைகள் தான் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அதாவது 24,057 to 24,193 இங்கிருந்து சரிவு இருக்கும் என்று எதிர்பார்க்குறார்கள். சரி, இப்போ இதை கடந்தால் மேபி இந்த வார அளவுகளான 24,193க்கும் 24,329க்கும் இடையில் அந்த எதிர்பார்க்கப்பட்ட க்ளோசிங் இருக்கலாம். இதுதான் இப்போதைய எதிர்பார்ப்புகள். சரி, இப்போ டெலிவரி பேஸ்டு ட்ரேடர்ஸு இறங்கினால் எதுவரை இறங்கும் என்று எதிர்பார்க்குறார்கள் பார்த்திங்கன்னா, இறங்கினால் 23,921 வரை இறங்க வாய்ப்புண்டு என்று கருதுகிறார்கள். அதே சமயம் இந்த நிலைகள் வந்தால் வாங்கலாம் என்று டெலிவரி பேஸ்டு ட்ரேடர்ஸ் சொல்கிறார்கள். 23,784 என்ற நிலையை உடைக்கக்கூடாது. இதுதான் எதிர்பார்க்கப்படும் ட்ரெண்டு. அதாவது இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்க்கும் டெலிவரி பேஸ்டு ட்ரேடர்ஸ்க்கும். இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் பெரிதாக எதிர்பார்க்கிறார்கள். டெலிவரி பேஸ்டு ட்ரேடர்ஸ் இல்லை, அந்த அளவுக்கு சாத்தியமில்லை என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அதாவது டார்கெட்டுக்கு பக்கத்தில் வந்துருச்சுன்னு சொல்லி அவங்க இது பண்ணுறாங்க. பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். வர்த்தகம் வெற்றி வர வாழ்த்துக்கள். எங்களது யூடியூப் சேனலை மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் ஐக்கானை அழுத்துவதன் மூலம் புதிய வீடியோக்கள் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துவிடும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.